நான் எப்பயுமே நான் என்னோட லைஃப்பை பார்க்குறேன். இந்த ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்த அத்தனை பயிலுமே நல்லா இருந்ததா சரித்திரமே இல்லை. உண்மையதான் சொல்றேன் சார். நல்லா இருந்ததானா நடுவீதிக்கு வந்துட்டான்னு அர்த்தம் கிடையாது. அவர் நல்லா தான் இருப்பாங்க, நல்ல சம்பளம் வாங்குவாங்க, சூப்பரா இருப்பாங்க. ஆனா ஏதோ ஒரு மகிழ்ச்சி அவங்க வாழ்க்கையில் எல்லாமே இருக்கும். கவனிச்சு பாருங்க, கவனிச்சு பாருங்க. டாப் ரேங்க் டாப் ரேட் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பாருங்க, ஏதோ ஒன்று இருக்கு. நான் ரொம்ப சாதாரணமா இருப்பான், அவன் படிக்கவும் செய்வான், விளையாடவும் செய்வான், சந்தோஷமாவும் இருப்பான், குறுமும் செய்வான், வாதியாட்ட அடியும் வாங்குவான், வாதியாட்ட பாராட்டும் வாங்குவான். அந்த பசங்களை பாருங்க, இந்த சமுதாயத்தை வழி நடத்தக்கூடிய தலைவனாக கூட உருவாக்கக்கூடிய வாய்ப்பு அந்த குழந்தைகளுக்கு மட்டும்தான் உண்டு. நம்ம ஆளுங்க பண்ற வேலை எல்லாமே சில பேர்லாம் பார்ப்பேன், சில பெற்றோர்கள்லாம் பார்ப்பேன், ஒவ்வொரு எக்ஸாம் ரிசல்ட் வந்தோடனே மார்க்கை வச்சுக்கிறது கையில் பெரிய, அப்படியே இவர் தான் இந்தியாவின் நிதித்துறை அமைச்சர் மாதிரி. குவார்டர்லி எக்ஸாம்ல இந்த சப்ஜெக்ட்ல இவ்வளோ, இந்த சப்ஜெக்ட்ல 90 வாங்குற நீ ஏன் ஆஃப் ஏர்லில அதே சப்ஜெக்ட்ல 80 வாங்கியிருக்க? பையன் பொண்ணு இப்படி 80 மார்க்குங்கிறதெல்லாம் நமக்கு தெரியும், நம்ம வாழ்க்கையில் நம்ம எடுத்ததே கிடையாது. நீங்க கரெக்டா மேடம்? நீங்க படிக்கிறப்பெல்லாம் டைரக்டர் நீங்க சொல்லுங்கம்மா, 400க்கு மேல அவுட் ஆஃப் 500 10th ஸ்கோர் பண்ணா அவெல்லாம் தெய்வம் மாதிரி பார்ப்பானுங்க அந்த ஊர்ல. 402 மார்க்கா, 500க்கு 402 அப்படி இருக்கும். இப்ப 500க்கு 497 மார்க்கு 97 பேர் எடுக்கிறான். 500க்கு 496 மார்க்கு 596 பேர் எடுக்கிறான். என்ன படிக்கிறான்? எனக்கெல்லாம் ஆச்சரியமா, அன்னைக்கு 12th ரிசல்ட் பார்க்கறேன், ஒருத்தர் 4 சென்டம் 4 சப்ஜெக்ட்ல. எனக்கெல்லாம் உண்மையிலே அவனை பார்த்து கட்டிப்பிடிச்சு அழுவணும்னு இருந்துச்சு. இவெல்லாம் படிக்கிறத தவிர வரைக்கும் என்ன கக்கூஸ் போனான கூட தெரியல எனக்கெல்லாம். என்னையா இப்படியா மார்க் எடுக்கிறது? ஏன்னா பிரஷர் பாயிண்ட் 1ல போயிரும், பாயிண்ட் 2ல போயிரும். உனக்கு இது கிடைக்காது, அது கிடைக்காது, நீ இதுக்கு ப்ரிப்பேர் பண்ணு, அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணு. குரூப் 1 எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்றவங்க கூட இவ்வளவு டென்ஷனா இருந்ததில்ல அவங்க அப்பா அம்மா கூட. இந்த ப்ரீகேஜி எல்கேஜி படிக்கிற குழந்தைங்க வீட்டில் இருக்கிற அப்பா அம்மா பண்ற அலட்டல் இருக்கே, உலகத்திலேயே இவங்க தான் அம்மா அப்பா மாறியும். மற்றவெல்லாம் ஏதோ அனாதை குழந்தையா ரோட்ல நேர்ந்து விட்ட மாதிரி நினைச்சுக்கிறது. காலையில சில அம்மாக்கள் போடுற சீன்லாம் பார்க்கணும். என்ன நீங்க வீட்டில் நடந்துடக்கூடாது குழந்தைங்களுக்கு, வேணா அது எட்டி வச்சுட்டு நம்ம போயிட்டே இருக்கும். போங்க ஓரமா, என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? 7:30 மணிக்கு வேன் வந்துடும், ஹார்ன் அடிச்சிருவான். வேன் வந்தா ஆரன் தான் அடிப்பாங்க, வேற என்ன பண்ணுவாங்க? அவன் முழிச்சானா முழிக்கலையானே தெரியாது, கட்டில இருந்து காலை பிடிச்சி இழுத்து அப்படியே கக்கூசில கூட்டு போய் நிறுத்தி அப்படியே தண்ணி ஊத்தி அப்படியே அவன் எந்த உலகத்தில் இருக்கான்னு அவனுக்கே தெரியல. காலையில டாய்லெட் போனோமா போகலையா, சாப்பிட்டோமா சாப்பிடலையா, நாம தான் கண்ணு முழிச்சோமா முழிக்கலையா, அவனுக்கு என்ன ஆச்சரியம்னா நைட்டு தூங்குறப்ப அவனா இருக்கான், டக்குன்னு முழிச்சு பார்க்கறப்ப ஸ்கூல்ல யூனிஃபார்மோட இருக்கான். அவனுக்கு ஆச்சரியமா இருக்கு, ஏதோ ஆண்டவன் ஒரு மேஜிக் பண்றாப்ல. நைட்டு வீட்டில் அம்மா அப்பா நல்லா கட்டி பிடிச்சி தூங்க வைக்கிறாங்க, இல்லை நேற்று அடிச்சு அள வச்சு தூங்க வச்சாங்க, டக்குன்னு முடிச்சு பார்த்தா காலையில் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பேசிக்குதுங்க, எல்கேஜி யூகேஜி கூட. எப்படி எனக்கும் தெரியல, எனக்கும் அதே தாண்டி. இங்க பாரு, எங்க அம்மாவுக்கு சோம்பேறித்தனம், இன்னைக்கு நூடுல்ஸ். நல்லா கண்டுபிடிச்சாங்க நூடுல்ஸ். அந்த அம்மாக்களுக்கெல்லாம் சரியான ஆளுங்க. நம்ம யாருன்னா இங்க இருக்கிற தாய்மார்கள் தான். நம்ம ஊர்ல என் பொண்ணுக்கு நூடுல்ஸ் தான், பையன் நூடுல்ஸ் தான் பிடிக்கும். அதுதான் சமைக்க உங்களுக்கு ஈஸி. அவனுக்கு செஞ்சு கொடுத்தா எல்லாம் பிடிக்கும், செஞ்சே கொடுக்கறது இல்லையே. சார் நான் ஒன்று சொல்லவா, நம் மீது இருக்கிற அத்துணை தவறுகளுக்கும் பதிலாக நாம் நம் குழந்தைகளை தேடுகிறோம். அதுதான் இங்க இருக்கிற தப்பே. ஒரு எல்கேஜி யூகேஜி படிக்கிற குழந்தைங்க, ஒரு கிண்டர் கார்டன் படிக்கிற குழந்தைங்க, ஒரு ப்ரீகேஜி படிக்கிற குழந்தைகிட்ட போய் ஒரு பஞ்சு மிட்டாய் வாங்கி கொடுங்க, ஒரு காட்டன் கேண்டி வாங்கி கொடுங்க. அந்த குழந்தை இந்த உலகமே தன்னோட கையில நினைச்சது போல நினைச்சு சந்தோஷப்படும். ஒரு பஞ்சு மிட்டாய ஒரு குழந்தை கையில கொடுத்தா இந்த உலகமே கையில கொடுத்துட்டாங்கன்னு நினைச்சு அந்த குழந்தை சந்தோஷப்படும். நல்லா வளர்ந்து நல்லா சம்பாதிக்கிற ஒரு ஆள்கிட்ட இந்த உலகத்தையே போய் கையில கொடுங்க, அவன் ஒரு பஞ்சு மிட்டாய் மாதிரி தான் பார்ப்பான். இவ்வளவுதானா, இன்னும் எனக்கு வேணும்னு நினைப்பான். தென்கட்சி சுவாமிநாதன் ஐயா சொல்லுவார், சார் நம்மலாம் 6 மாசம் 8 மாசம் குழந்தையா இருக்கிறப்ப இப்பெல்லாம் இதெல்லாம் இருக்கு, கிளுகிழப்பெல்லாம் இப்பெல்லாம் ஊர் பக்கம் தான் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு நாமக்கல் டவுன்ல, சேலம் டவுன்ல கூட, ராசிபுரம் டவுன்ல கூட இல்ல, கிராமத்தை பகுதியில் தான் இந்த கிளுகிழப்பெல்லாம். குழந்தையா இருக்கிறப்ப அழுதோம்னா கிளுகிழப்பை காட்டுவாங்க, கரெக்டா? நம்ம சிரிப்போம், உடனே அந்த குழந்தை சிரிக்கும். அதே ஆளு ஒரு 40 வயசு ஆயிருது, ஒரு பிரச்சனை,
அழுகிறார். கிட்ட கொண்டு போய் கிளப்பிய அழுகாத பலார் நிறைய மாட்டான். கரெக்டா? தென்கட்சி சுவாமிநாதன் சொல்லுவாரு, குழந்தைகள் உள்ளம் சின்ன சின்ன விஷயத்திற்கு கூட ஆனந்தப்படுகிற உள்ளம், வளர்ந்த மனிதர்கள் உள்ளம் பெரிய பெரிய ஆனந்தத்தை கூட வருத்தமாக பார்க்கிற உள்ளம் பார். உண்மை அது, உண்மை அது. குழந்தை ஃபர்ஸ்ட் மார்க் எடுக்குது, குழந்தை மேக்ஸ்ல சூப்பரா இருக்கு, குழந்தை ஜெனரல் நாலேஜ்ல சூப்பரா இருக்கு, சயின்ஸ் அப்படியே பார்ட்டா பிரிச்சு சொல்லுது. எந்த கண்ட்ரி பிளாக காமிச்சாலும் இது இந்த கண்ட்ரியோடது, எந்த நாட்டு கொடியை காமிச்சாலும் இது இந்த நாட்டினுடைய கொடின்னு சொல்லுது. ஆச்சரியமா இருக்கு, உலக அதிசயங்களை சொல்லுது. ஆனா வீட்டுக்கு சொந்தக்காரன் வந்தா வாங்கன்னு சொல்ல தெரியல. இதுவா கல்வி? நீங்க இருக்கிற அத்தனை பெற்றோர்களுக்கு சொல்றேன், உங்க குழந்தை டாக்டர் ஆறுது, உங்க குழந்தை இன்ஜினியர் ஆறுது, உங்க குழந்தை பிசினஸ் மேன் ஆறுது, இல்ல உங்க குழந்தை ஒரு நல்ல தலைவன் ஆறுது, இல்ல உங்க குழந்தை விவசாயம் பண்றது, இது எல்லாத்தையும் விட முக்கியம் உங்கள் குழந்தை நல்ல மனிதனாக மாறுவது என்பதை மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள்.